பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. இந்த நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயை பாராட்டினார்லவா அவரை துதிக்கலாமா? நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே, வேளைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளும். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கம் இல்லை. என்னோடு நீ சொன்ன வார்த்தை என் கண்ணால் காண செய்வேன். என்னோடு நீ சொன்ன வார்த்தை எனக்காக நிறைவேற்றுவேன். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீர் என் முன்னால் கடந்து செல்வேன். தடைகளை உடைக்கும் நீர் என் முன்னால் கடந்து சென்று தடைகளை உடைக்கும் நீர் என் முன்னால் நடந்து செல்வேன். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வேன். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வேன். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45, 46. தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். அன்பானவர்களே, இந்த வேத பகுதி நமக்கு நன்கு தெரிந்த பகுதிதான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பெலிஸ்தர் வந்து யுத்தம் பண்ண வந்து கூடிவிட்டார்கள். அவர்களிலே கோலியாத் என்பவன் பெரிய பயமுள்ளவன், 6 அடி பெரிய உயரமுள்ள மனிதன் வந்து நின்று இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்து அவர்களை தூசித்தான். என்னோடு ஒண்டி வாங்க யுத்தத்துக்குன்னு சொல்லி அவனுடைய தேவனை உயர்த்தி நம்முடைய ஜீவனுள்ள தேவனை நிந்தித்தார். இதை பார்த்த தாவீது, ஜீவனுள்ள தேவனை நிந்திப்பதற்கு இவன் யார்? நான் என் தேவனுடைய என்னோடு இருக்கிற என் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினாலே போய் அவனை கொன்று போடுவேன் என்று சொல்லி அவன் 5 கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டு அவனுக்கு முன்பாக ஓடி போகிறான். இன்று உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி என்ன நம்பிக்கை பாருங்கள். இந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். நமக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையிலே, அன்றாட வாழ்க்கையிலே இதே போன்ற பிரச்சனைகள் மலை போல, இந்த கோலியாத்தை போல உயரமாக வந்து நிற்கலாம். அவனை பாராதுங்கள். அவனிடத்தில் இருக்க பலத்தையோ, அவனுடைய உயரத்தையோ, அவனுடைய செல்வத்தையோ உங்களுக்கு முன்பாக வந்து நிற்கிற எதை பற்றியும் கவலைப்படாதுங்கள். நம்மோடு இருக்கிற ஜீவனுள்ள தேவன், அவர் இராணுவங்களின் சேனைகளின் தேவன், அவரை மட்டும் நம்புங்கள். அப்பொழுது உங்களுக்கு முன்பாக எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தால், எப்பேற்பட்ட பலவீனங்கள் பாடுகள் இருந்தால் கர்த்தர் அதை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். உங்களிடத்தில் 5 கூழாங்கற்கள், சின்ன பொருள் இருந்தால் போதும், கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனையை உங்கள் முன்பால் விழச் செய்வார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே? இந்த அருமையான நாளுக்காக கூட நன்றியப்பா. இந்த நாளை கூட எங்களுக்கு இவாய் தந்தீங்களே, நாளின் காலை முதல் எம்மட்டுமா இப்படி தயவுள்ள கரம் உங்க கிருபங்கள் தாங்கினதேப்பா. நன்றி நன்றி நன்றியப்பா. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்துலே தெரியுமாப்பா. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேப்பா முன்பாக வந்து நிற்கிற கோலியாத் போன்ற பிரச்சனைகள், மலை போல பிரச்சனைகள், பாட்டுகள், பலவீனங்களை என் தகப்பன் நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதையும் நீர் இராணுவங்களின் தேவன் என்பதை விளங்க செய்து அவளுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகளை அவள் கையிலே ஒப்பு கொடுப்பீராக கர்த்தாவே. உடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக கர்த்தாவே. உடைய பிள்ளைகளை கனப்படுத்துவீராக. உடைய பிள்ளைகள் பலவீன பாண்டங்கள் என்பது நீர் அறிவீராப்பா. அவளுடைய விசுவாசம் பெருகும்படியால் அவளுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகளை நீர் மட்டங்கெடுப்பீராக கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளும்
பாதத்திலே தாழ்த்தி தருகிறோம். இந்த ரொக்களை மூடி மறைச்சுக்கோங்கப்பா. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானம் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் அல்ல தந்தையே, ஆமீன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.